அப்பா எனக்காக பேசியிருந்தாருன்னா நான் வந்து இவ்வளவு அடிபட்டிருக்க மாட்டேன் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா நான் வந்து தனியா எல்லாமே பண்றதுனாலதான் அந்த தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து கத்துக்கிட்டு இப்போ சரிப்பட பாக்குறேன். சோ அப்பா வந்து அவ்வளவு சீக்கிரமா நம்மள ஹெல்ப் பண்ண மாட்டாரு. நான் இப்போ ஓப்பனா உங்ககிட்ட வந்து பேசணும்னு தான் விரும்பினேன். சோ நீங்க எப்படி வேணாலும் எனக்கு வந்து சினிமா இப்பதான் வந்திருக்கேன் சார். அப்பாவோட படமே நான் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். கடல் வந்து எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கை கொடுத்தது. தமிழ்ல பார்த்து தான் என்ன சப்போர்ட் பண்றாங்க. சோ நான் தமிழ்லயே இருக்கிறேன் கொஞ்ச நேரம். புது டைரக்டர் கிட்ட போறது தப்பே இல்லை. எனக்கு கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் ஆகும். அது கொஞ்சம் டைம் இருக்கு. அதெல்லாம் இதை தவிர நான் வேற எந்த ஹீரோனை மீட் பண்றதுக்கும் பயப்பட ஆரம்பிச்சுட்டேன். கிசு வரும், கிசு போறோம். அது இங்க சொல்லாம என்னன்னு தெரியல. பட் தலையில எழுதுனதுதான். சப்போசிங் நம்ம 2 பேரும் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணா அது ஒண்ணு. அப்பா நானும் வந்து ரொம்ப டைம் ஆகும் மேம் சேர்ந்து நடிக்கிறதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றேன். எதுக்காக இப்போ இவ்வளவு டைம் ஆச்சுன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி எப்படி எனக்கு சினிமாலாம் இதெல்லாம் புதுசா தான் இருந்தது. ஸோ வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணும் அது இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. இவ்வளோ வருஷம் நான் மீட் பண்ணாத காரணம் இதுதான். இப்போ வந்து நம்ம நிறைய படம் இது வரைக்கும் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த விஷயம் தெரியாதனால நானும் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக போயிருந்துச்சு. ஸோ நான் அடுத்த வாட்டி உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணணும்னு தெரியும் போது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் மீட் பண்ணலான்னு தான் யோசித்தேன். ஸோ இப்போ ரங்கூன் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக போயிட்டு இருந்தது. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி நான் கூப்பிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு. அண்ட் என்னோட கரியரில் வந்து ரங்கூன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. அண்ட் எல்லாமே உங்களோட ரிவ்யூஸ்னால தான். நீங்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக எழுதியிருக்கீங்க. ஸோ ஐ வாண்ட் டு சே ஹியூஜ் தேங்க்யூ. எனக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் உங்களால் தான் எனக்கு இப்போது ஒரு நல்ல லைட் கிடைக்குது. சத்தியமாக நான் யாரும் இவ்வளோ வருஷம் நிறைய நியூஸ் எல்லாம் என்னை பற்றி எல்லாம் வந்திருந்து அது வந்து எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சின்சியராக தான் ஒர்க் பண்ண பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு வந்து மணி சார் கூப்பிடும் போது எனக்கு கேமராக்கு முன்னாடி மட்டும் நடிக்கிறதுக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. அதுதான் நடிப்புன்னு நினச்சேன். அதுதான் ஒரு ஆக்டரோட பிஸ்னஸ்ன்ட்டு நினச்சேன். ஆனால் இதை சுற்றி பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் ஒரு சில நேரம் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது நம்ம வந்து உண்மையை அது அவங்க வந்து லேட்டாக வருதுன்ட்டு ஏதாவது ஒரு நியூஸ் வரும்போது நானும் அதை பற்றி பேசணுன்ட்டு எனக்கு தெரியல. நான் வந்து சரி அது யாரோ சொல்லிட்டாங்க அது அப்படியே போயிடும்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. போக போக என்ன ஆயிடுச்சு, இது கொஞ்சம் சீரியஸான விஷயமாயிருச்சு. நான் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணும்போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உன்னெல்லாம் நீ வந்து இப்படி லேட்டாக வரைய ஆட்டிடியூட் காமிச்சுன்னா நம்மலாம் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் யோசித்தேன், அப்போது இவ்வளோ சீரியஸாக இந்த விஷயம்லாம் நடந்துருந்து. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பதில் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி தான் இப்படி மீட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட்டுக்கு. இப்போது ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் ஓப்பனாக பதில் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஆனஸ்டாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா சார், அப்படிலாம் இல்லை சார். நம்ம இப்போ என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் மினிட் நம்ம ரங்கூனுக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. ஸோ டைரக்டர் வந்து கேட்டதுனால தான் நான் அங்கே சீக்கிரமாக ஓடி போய் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்தேன். நம்ம வந்து டைரெக்டாக வீட்லேருந்து வரல, ஆக்சுவலாக ஒர்க்லேருந்து தான் வந்துட்டோம். ஸோ சாரி இஃப் தட் இஸ் அன் இஷ்யூ. ஆனால் இதுக்கு மேலேயும் நான் இப்போ ஷூட்டுக்கு போகணும். அது வந்து தட் ஷூட் இஸ் ஹேப்பனிங் இன் நியர் வண்டலூர் விஐடி காலேஜ். ஸோ இது சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் கிளம்பணும். ஸோ ஒன்னா ஒர்க்கில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து தெரிஞ்சு இப்படிலாம் லேட்டாக வருதில்ல, உண்மையாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போ வந்து நான் ஒரே ஒரு படம் தான் இப்போ ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். ஆனால் அதை மீறி நான் ஒரு யுவன் தந்திரன், ஹரே ஹரே மகாதேவ், இந்திரஜித் எல்லாமே ஷூட்டிங் முடிச்சிருக்கேன் சார். சிப்பாயின்னு ஒன்று வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது ஒரு 90% முடிஞ்சது. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள்னால தான் அது கொஞ்சம் நின்று போயிருக்கு. பட் இருந்தாலும் ரங்கூன் நல்லா பாசிட்டிவாக போகிறதுனால டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி வி வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது ஒரே ஒரு ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு சார். 10 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது என்ன லெசன் கற்றுக்கிட்டேன்னா, கண்டிப்பாக நம்ம கேமராக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அதை சுற்றி இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து ஃபோனை யூஸ்வலாக ஆஃப் பண்ணி வச்சிருவோம். அதனால நிறைய பேர் என்னை ரீச் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு கெட்ட பழக்கம்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக உடைச்சிடணும். அது இனிமேல் கண்டிப்பாக உடைச்சிருவேன் அந்த பழக்கத்தை. கண்டிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்யூனிகேஷன்ல தான் இருப்பேன். அது வந்து நம்ம ஷூட்டிங் கேமராக்கு முன்னாடி இருக்கும்போது எடுக்க முடியாது. பட் மற்றபடி எல்லாமே as much as I can I will help.
சார் அப்பா வந்து இது சொல்லணும் ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நான் வந்து வள அப்பா வந்து வீட்டில் எப்படி வளர்த்தாங்கன்னா இந்த எல்லாமே நம்மளாலேயே பண்ணணும். நம்ம ஹெல்ப் கேட்க மாட்டோம். இல்லாட்டி கண்டிப்பா அப்பா நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து நான் எனக்காக பேசியிருந்தாருன்னா நான் வந்து இவ்வளோ அடிபட்டிருக்க மாட்டேன் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா நான் வந்து தனியா எல்லாமே பண்றதுனால தான் நம்ம தப்பான டிசிஷன்ஸாகவும் இருக்கலாம், நல்லதான டிசிஷன்ஸாகவும் இருக்கலாம். நானே அந்த தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து கத்துக்கிட்டு இப்போ சரிப்பட பாக்குறேன். ஸோ அப்பா வந்து அவ்வளவு சீக்கிரமா நம்மள ஹெல்ப் பண்ண மாட்டாரு. எனக்கா அவர் என்னோட நம்பிக்கை என்னன்னா, கௌதம் வந்து நீ எப்படி இது இருந்தாலும் அவருக்கு எப்படி அவரோட அப்பா அந்த டைம்ல இல்லையோ அவரே தன்னா கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களும் அவரே பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நானும் அப்படி வளரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அக்னி நட்சத்திரம் நான் தொடவே மாட்டேன். அது ஒண்ணு எனக்கு அது வந்து அப்பாவோட ட்ரோஃபி பீஸ்ன்னு சொல்லலாம். அது சத்தியமா அது நான் சப்போஸிங் ஏதாவது சொதப்பிட்டேன்னா அதுல அது வந்து அப்பாவோட பேருக்கு எடுத்துரும். அப்புறம் அந்த அந்த ஃபுல் ஜென்ரேஷனோட ட்ரோஃபி பீஸே கெடுத்துரும். ஸோ அது தொடவே கூடாது. சப்போஸிங் வேற மாதிரி ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா அது கண்டிப்பா அவங்களும் அக்னி நட்சத்திரம் பார்ட் 2 பேர் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி புதுசா ஏதாவது பண்ணா கண்டிப்பா பண்ணுவேன். சார் இப்போதான் ஒன்னா கத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாமே ஸ்டடி பண்ணி நல்லா பேசிடுவேன் உங்ககிட்ட. சார் உங்க விருப்பம் சார். நான் இப்போ ஓப்பனா உங்ககிட்ட வந்து பேசணும் தான் விரும்பினேன். ஸோ நீங்க எப்படி வேணாலும் கேளுங்க சார். எனக்கு வந்து சினிமா இப்போதான் வந்திருக்கேன் சார். அப்பாவோட படமே நான் இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதை சுத்தி எவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் வந்து போர்டிங் ஸ்கூல்ல தான் படிச்சவன். போர்டிங் ஸ்கூல்ல வந்து அது பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாதிரி தான். ஸோ அவங்க வந்து படம் கூட்டிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. ஸோ இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தாத்தாவே இப்போ வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு சேர்ந்து நிறைய பேர் வந்து அவரை பத்தி சொல்றதுல தான் நான் தாத்தா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போதான் ஒன்னா பாக்குறேன் சார். சார் கடல் படம் ரிசல்ட் வந்து நான் வந்து என்ன எஃபெக்ட் பண்ணல சார். எனக்கு கடல் வந்து எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கை கொடுத்தது. அது வந்து ஒரு ஒரு புது என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தந்தது. எனக்கு வந்து நடிப்போட இன்ட்ரெஸ்ட் காமிச்சு கொடுத்தது. எனக்கு ஒரு நடிகர் ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அது காமிச்சது. ரங்கூனோட ரிசல்ட் தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் சக்சஸ்ஃபுல்னு சொல்லலாம். இப்போ ஒரு பாசிட்டிவ்ல என்னை கொண்டு வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அந்த படமும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது சார். எனக்கு வந்து அப்பா இஸ் ட்ரூலி எ லெஜெண்ட். நான் வந்து ஆப்வியஸ்லி அப்பாவோட படம் அதிகமா பார்த்தது இல்லை. ஆனா நான் இப்போ வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் அவர் வந்து சரி எந்த முன்ன பின்ன அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்பாவோட ஒர்க். ஆனா அவர் வந்தாருன்னா ஒரு 1 ஹவர்லயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவாரு. எல்லாருமே ஹாப்பியா தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து கண்டிப்பா அவருக்குள்ள இருந்ததுன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை சீக்கிரமா எல்லாருக்கும் முடிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு இது வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது வேற அப்பா வந்து ரொம்ப நாலேஜபிள். அவர் வந்து அந்த ஒரு பல்ஸ் பிடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பல்ஸ். அவர் ஸ்கிரீன்ல வந்தாருன்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அதை பாக்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் அவர் எப்படி அதை தயார் பண்ணாரு அதெல்லாம் நான் கத்துக்கணும். ஆனா கண்டிப்பா அப்பா சொன்ன மாதிரி அவர் வந்து ஒன்னும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் என்னை இன்ஜெக்ட் பண்ணாதனால நானே தானா கத்துக்கணும் அதை. ஆமா சார். நான் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். காதலிக்க நேரமில்லை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சார் எனக்கு தெரிஞ்சு
ஒரு ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு எஃபர்ட் போடணும் சார் நடிப்புக்காக. அது வந்து ஒரு ஜாலியான படம்னா நான் ரங்கூன் போட்ட எஃபர்ட்லாம் போட்டேன்னா அது வந்து ஓவரா போயிடும். ஸோ அந்த மீட்டர் கரெக்டாக கெஸ் பண்ணும். அந்த மீட்டர் வந்து ஃபைன் டியூன் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தேவை சார். அந்த டைரக்டர் வந்து என்னை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நான் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கக்கூடாதுன்ட்டு அந்த மீட்டர் அவர் கரெக்டாக கரெக்ட் பண்ணாரு. அதே மாதிரி நம்ம சிப்பாய் சரவணன் டைரக்டரும் அதே மாதிரி தான் என்னை மோல்ட் பண்ணியிருந்தார். அதனால தான் அந்த ட்ரெய்லருக்கும் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு வைப் இருந்தது எனக்கு நம்பிக்கை. கடல்லையும் அதே மாதிரி தான். ஸோ நான் வந்து ஸ்கிரிப்டை மீறி டைரக்டரும் கரெக்டாக பிளான் பண்ணி பார்த்துட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஃப்டியாக நான் வளர முடியும். மேம் மணி சார் வந்து ஹீஸ் லெஜெண்ட், அது சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எல்லா விஷயமும் அவருக்கு கரெக்டாக தெரியும், என்ன மாதிரி டீம் போடணும்னு தெரியும். எனக்கு அவர் வந்து ராஜீவ் மேனன் சாரும் போட்டாரு. ஸோ கேமரா லைட்டிங் எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க, அவர் நம்பிக்கையை கொடுத்துருவாரு. ராஜ்குமார் வந்து புது டைரக்டர், நம்ம அனீஷ் தருண்குமார் கேமராமேனும் புது கேமராமேன், எல்லாமே ஒரு ஒரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் ராஜ்குமார் வந்து கண்டிப்பா ஹி இஸ் கோயிங் ஆன் அ ஹியூஜ் லெவல். அவர் வந்து அவரோட கெப்பாசிட்டியை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். மணி சாருக்கு அடுத்தது பெஸ்ட் ஒர்க் பண்ண டைரக்டர் வந்து ராஜ்குமார் தான். பாம்பேல வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அது வந்து நான் சம்பாரிச்ச பேஸ் கிடையாது சார். அது வந்து தாத்தா அப்பா அது அவங்க சம்பாரிச்சது தான். ஸோ நானா கொஞ்சம் நிறைய சக்சஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க முன்னாடி போய் தைரியமா நிற்க முடியும், அவங்க என் ஃபேன்ஸ்ன்னு. ஆனா இருந்தாலும் அவங்க வந்து ஃபேமிலியா என்னை பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. இது வந்து என்னை ஹிந்திக்கு புஷ் பண்ணுமா என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க வந்து தமிழ்ல பார்த்து தான் என்னை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நான் தமிழ்லயே இருக்கிறேன் கொஞ்ச நேரம். நியூ டைரக்டர்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சென்ஸ் இருக்கு சார். இப்போ ராஜ்குமார் சார் வந்து அந்த மாதிரி அவர் நரேஷன் ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு புது டைரக்டர் கிட்ட போறது தப்பே இல்லை. எனக்கு அவங்க பேக்ரவுண்டை பார்க்கணும், அவங்க ஒர்க்கை பார்க்கணும். ஸோ நான் ரொம்ப ஓப்பனா இருக்கேன் புது டைரக்டர் புது ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு. ஸோ ஐ திங்க் பழைய டைரக்டர் பண்ணாங்கன்னா அவங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸோட வருவாங்க, நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. புது டைரக்டர் கூட போனேன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வளரலான்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இப்படிதான் என்னை வளர்த்திருக்காங்க. ஆக்சுவலா அம்மா வந்து எப்போதுமே எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரி மாதிரி தான். நான் எப்போ டவுன் ஆயிடுறனோ எப்போ அப்செட் ஆயிடனோ அம்மா கிட்ட ஃபோன் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பூஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அம்மா வந்து எனக்கு எப்போதுமே ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியவங்க. ஸோ மேம் தட்ஸ் நாட் ட்ரூ மேம். இல்லை ஓப்பனா சொல்லிடலாம் மேம், எனக்கு கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் ஆகும். அது கொஞ்சம் டைம் இருக்கு. அது நிறைய கேட்டிருக்கேன் சார். ஆனா அது வந்து என்னன்னா நம்ம வந்து எப்போதுமே கோவட்ல தான் படிச்சிருக்கோம், எப்போதுமே இந்த மாதிரி எக்ஸ்போஜர்ல தான் இருக்கும். ஸோ ஒரு பொண்ணு கிட்ட பழகுறோம்னா அது வந்து ரொமான்ஸ் இல்லை சார். நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பாக்குறோம். பிரியானந்த் வந்து எனக்கு வந்து ஷீ இஸ் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு வந்து அவளை வந்து கடலுக்கு முன்னாடியே தெரியும், அவங்க ஃபேமிலி எல்லாம் தெரியும். ஸோ நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம், அடிக்கடி காஃபி ஷாப்ல எல்லாம் போவோம். இது வந்து எல்லாரும் பார்த்து ரொமான்ஸ்ன்றாங்க. ஸோ இதை தவிர நான் வேற எந்த ஹீரோனை மீட் பண்றதுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ரொமான்ஸ்ன்றாங்க. ஸோ அது எனக்கு தெரியாது சார். அது வந்து தலையில எழுதுனது தான். சப்போசிங் நம்ம ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணோம் அது ஒண்ணு, சப்போசிங் அது இல்லைன்னா இல்லை. அப்படியெல்லாம் இல்லை சார். கிசு கிசு வரும், கிசு கிசு போறோம், உண்மை நடக்கதான் போகுது. ஸோ அதை பார்த்து தான் இருக்கணும். எனக்கு வந்து அது எப்படி வந்தாலும் அது லவ்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சுனாலே போதும்ல சார். ஸோ அவங்க நடிகரா இருந்தாலும் பரவாயில்ல, வெளியிருந்து வந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு சின்சியரா நம்மள நல்லா பார்த்துட்டாலே போதும். இது எனக்கு புதுசா இருந்தது. ஸோ தேங்க்யூ. நீங்க எனக்கு தாத்தா பத்தி ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்போ இதே ட்ராக்ல தான் போகும்னு நினைக்கிறேன் சார். இன்டர் காஸ்ட் அதெல்லாம் யாரு பாக்குறா சார் இப்பெல்லாம்? சார் அதெல்லாம் பாக்குறது இல்லை சார். லவ் வந்துச்சுனாலே போதும், நம்மள நல்லா பாத்துக்கிட்டாலே போதும். ஆனா அது வந்து டைம் இருக்கு. நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 35-40 தாண்டினா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா போதும்.
ஐ திங்க் இன்னும் ரங்கூன் வந்து நிறைய பேருக்கு இன்னும் சிட் ஆகுது, இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீச் ஆகணும் சார். அதுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, எப்படி அவங்க பிசினஸ், அவங்களாம் நிறைய பேர் வந்து நிறைய பிசினஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க. ஸோ அவங்க ஒன்றும் டைம் ஆகுது, பார்க்கலாம் சார். சத்தியமா நான் வந்து ஸ்கில்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கா நான் என் ட்ராக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் கொஞ்சம் ஒரு சில 2-3 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அது ஒன்னொன்னா கத்துக்கிட்டே வரேன். எது ஆடியன்ஸ் பிடிக்கும், எது ஆடியன்ஸ் பிடிக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெஸ்ட் அட்வைஸ் வந்து படம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்போ. ஸோ நிறைய தேட்டருக்கே போவேன், நிறைய விஷயங்களா பார்த்து ஆரம்பிச்சேன். எது ஆடியன்ஸ் பிடிக்குது, எது ஆடியன்ஸ் பிடிக்காது. எனக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த பையன் வந்து இங்க வந்து சர்வை பண்ண முடியாது, அது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மெதுவாக நிறைய நம்ம ரீஜனல் படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ட்ராக்லேயே போனேன்னா பாசிட்டிவா போவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்ன எஃபெக்ட் பண்ணாது சார். எனக்கு அப்பாவோட ஒர்க் வேற, என்னோட ஒர்க் வேற. அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. தம்பியை வந்து இதுல இன்வால்வ் ஆகக்கூடாது, இது சம்மந்தப்பட்ட தம்பிக்கும் போகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாரு. அப்பா நான் வந்து ரொம்ப டைம் ஆகும் மேம் சேர்ந்து நடிக்கிறதுக்கு. அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. நம்ம வந்து பெரிய டைரக்டரோ சின்ன டைரக்டரோ எல்லாருமே நம்ம சக்சஸ்க்காக தான் ஒர்க் பண்றோம். அது மட்டும் டைரக்டர் மட்டும் இல்லாம அந்த ஃபுல் டீமே எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரெல்லாம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான்ட்டு நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஸோ அது ஒன்று சக்சஸ் ஆகலைன்னா யாரெல்லாம் கஷ்டப்படுவாங்களான்னு பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பா நம்ம கையில் இல்லை, இது எல்லாமே ஆடியன்ஸ் கையில தான். எனக்கு தெரிஞ்சு கோகுலத்தில் சீதையில வந்து அவரு பஸ்ல வந்து அந்த கிரெடிட் கார்டு கொடுக்க பார்ப்பார்ல, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். எனக்கு வந்து அப்பாவுக்கு வந்து பெஸ்ட் பேர் வந்து நக்மா மேம் தான். ஆக்சுவலி ரேவதி மேம், நக்மா மேம், இவங்க 2 பேரும். சார் பார்த்தேன் சார். சார் கேஷுவல் ஆக்டிங்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிங் தான். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்டா நடிக்க முடியுமோ நான் பாக்குறேன் சார். ஸோ என்னோட சாய்ஸஸ் தப்பா இருந்தாலும் என்னோட நடிப்புல வந்து எப்போதுமே ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார். அதுதான் நானும் ஆக்சுவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம்லாம் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் ஆப்வியஸ்லி அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள்லாம் போகுது. இந்திரஜித்துக்கு வந்து கிராபிக்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி ரங்கூனும் நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஷூட்டிங் வந்து 2016 ஜனவரி முடிச்சோம். அண்ட் அதே மாதிரி சிப்பாயும் இப்போ இன்னும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, பேக்ரவுண்ட்ல இருக்கு. அது வந்து ஆஸ் அன் ஆக்டர் அவ்வளோ நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. எனக்கு நான் இப்போதான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கேன். ஒரு பெரிய லெவல் ஆயிட்டேன்னா கண்டிப்பா என்கிட்ட கொண்டு வருவாங்க, நானும் எப்படியாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆனா நான் அந்த லெவலுக்கு வரல ஒன்றும். ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால அது ஃபுல்லா பதில் சொல்ல முடியும். தெலுங்கு இஸ் லைக் ஹிந்தி ஃபார் மீ மேம். எனக்கு மெதுவா கத்துக்கிட்டு இல்ல as in நாட் பாலிவுட். ஆனா எனக்கு ஹிந்தி தெரியாது, தெலுங்கும் தெரியாது. ஆனா மெதுவா அதை கத்துக்கிட்டு வந்து மேபி ஐ வில் டூ, ஐ டோன்ட் நோ. நெவர் நெவர், எனக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லை. there are a few, ஒரு 2-3 வெல் விஷஸ் இருக்காங்க எனக்கு இண்டஸ்ட்ரியில. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் கேட்பேன். கண்டிப்பா அவங்க கிட்ட உட்காந்து நடிப்பை பத்தியும் அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, பிசிக்கு பத்தி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு கதையில நீ என்ன பார்க்கணும் என்ன பார்க்க கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன. ஆமா, ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை சார். ஆனா இப்போ வந்து என்னோட டைரக்டர் ராஜ்குமார் இல்லாட்டி பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி, இவங்க கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பேன் சார். கேட்கவே இல்லை சார்.
சார் எனக்கு வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இப்போதுக்கு வந்து தெர் ஆர் 3 people that suit that category சார். நீங்க இண்டஸ்ட்ரி தானே கேட்குறீங்க. இண்டஸ்ட்ரியில வந்து டெஃபினட்டா வெல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒருத்தராக சொல்லிட்டுன்னா தப்பா போயிடும். ஸோ இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு வந்து நங்கூன்ல 2 பேர் நடிச்சவங்க, டேனியும் லல்லு அண்ட் இவர் ஆர்ஜே பாலாஜி சார். பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஐ லைக் கண்டிப்பா நம்ம ஆர்எச் விக்ரமோ விஷால் சந்திரசேகர் அவங்க கூட தான் அதிகமா இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ தேர் வெரி க்ளோஸ். 2-3 படம் பார்த்திருக்காரு சார். கடல் 1 பார்த்திருக்காரு அண்ட் ஐ திங்க் வைராஜவை பார்த்திருக்காரு. டூ யர் பெஸ்ட் தான் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அது சத்தியமா நிறைய சொதப்பிட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல. ஆக்சுவலா அது இங்க சொல்லாம என்னன்னு தெரியல. பட் மணி சாரோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பைக்ல போய் அந்த சர்ச்ல நிக்கணும். அது டைம் இல்ல ஷார்ட் ரெடின்னு சொல்றாரு. அந்த ஏர்லி மார்னிங் டைம் இல்லாட்டி சூரியன் வந்து ரொம்ப ஹைடா போயிடுச்சுன்னா லைட் வேற மாதிரி மாறிடும்னு சொல்லி சீக்கிரம் ஓட்டினாரு. நான் பயந்துட்டு பைக் ஓட்டிட்டு போயிட்டேன். எங்க நிறுத்தணும்னே தெரியல. அதாவது 2வது டேக்ல வந்து ரொம்ப சீக்கிரமா முறுக்குனதுனால வீலி அடிச்சிருச்சு. பின்னாடி இருக்கிற பையன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த மாதிரி சொன்னா அதுக்கப்புறம் சார் வந்து இல்லடா நீ இப்படி வரணும், இங்க வந்து நிக்கணும், அதுக்கப்புறம் பைக்கை நிறுத்திட்டு இப்படி போகணும் அப்படின்ட்டு ஒரு ஷாட்டா சொல்லி கொடுத்தாரு. அந்த பயத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் அந்த ஷாட் ஓகே பண்ணும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய சொதப்பிட்டேன். தேங்க்யூ ஆல் so much. அண்ட் கண்டிப்பா உங்க சப்போர்ட் இருந்ததுன்னா ஐ பிலீவ் ஐ கேன் டூ சம் குட் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ. ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்தபோது நான் இருக்கிறேன்னு வந்து ஒரே ஒரு கையை தூக்கி மொத்தத்தையும் சரி பண்ணி கொடுத்தீங்க. மொத்த சினிமாவின் சார்பாக என்னுடைய வேண்டுகோள், ரஜினி சார் ஆண்டவனாலோட காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு சினிமா போயிட்டு இருக்கு. நீங்க இறங்கி வாய்ஸ் கொடுக்கணும். இப்ப கூட நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா சினிமா வந்து வாழ வைக்காது. இதை தயாரிப்பாளர்களை காப்பாற்ற எடுத்துக்கிற முயற்சியின் ஒரு பகுதியாக நீங்க எடுத்துக்கங்க தயவு செஞ்சு.